சென்னை மாநகரத்தில் ஒரு காலத்தில் அரசியலில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திய, நாங்கள் எல்லாம் பார்த்து வியந்த ஒரு கள செயல்பாட்டாளர் அருமை அண்ணன் ஆதி ராஜாராம் அவர்கள். அவர் வருவது எனக்கு தெரியாது. திடீர்னு வந்தோடனே அண்ணனை பார்த்ததும் ஒரு சர்ப்ரைஸ், ஒரு மகிழ்ச்சி. அவர் போன்றவர்கள் பங்கேற்கிற இந்த நிகழ்வில் பங்கேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். மன்சூர் ஹாஜியார் அவர்கள், இங்கே வந்திருக்கிற நம்முடைய முருகன் உள்ளிட்ட நண்பர்கள் எல்லோரும் பங்கேற்கிற இந்த நிகழ்வில் இந்த நிறுவனத்தை திறந்து வைப்பது என்பது ஒரு பெரிய மகிழ்ச்சி தரக்கூடிய ஒன்று. குறிப்பாக நமக்கு மிகவும் பிடித்த வாசம், ஒரு உணவு சமைக்கும் போது அதிலிருந்து வெளிவரக்கூடிய அந்த வாசனை அந்த உணவை சாப்பிட்ட ஒரு திருப்தியை கொடுத்துவிடும். அதுபோல ஒரு மிகப்பெரிய ஒரு மனிதனுக்கு புத்துணர்ச்சி ஊட்டக்கூடிய வகையில் ஒரு மனிதர் கடந்து சென்றால் அவரிடமிருந்து வெளிவரக்கூடிய அந்த நறுமணம், அது அந்த சுற்றுப்பகுதியை ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். அந்த வகையில் நமக்கு மிகவும் பிடித்த பிரியாணி வாசம் பக்கத்து கடையிலிருந்து வரப்போகிறது. ஜெய்தூன், அங்கிருந்து நல்ல பிரியாணி வாசம், மந்து வாசம் அதெல்லாம் வரும். இங்கிருந்து வாசனை திரவியத்திலிருந்து வரக்கூடிய வாசம் வரும். இரண்டும் ஒரு மனிதனுக்கு மிகவும் பிடித்த வாசம். பிரியாணி வாசமும் பிடிக்கும், செண்டு வாசமும் பிடிக்கும். அந்த இரண்டு வாசனையும் இரண்டு மனமும் வீசக்கூடிய ஒரு சங்கம பகுதியாக இந்த பகுதியை இப்போது நீங்கள் மாற்றி இருக்கிறீர்கள். எல்லா தரப்பு மக்களும் வந்து குழுமுகிற இடம்தான் எக்ஸ்பிரஸ் அவென்யூ. குறிப்பாக இந்த பகுதியில் இளைஞர்கள் வந்து குழுமக்கூடிய ஒரு இடம். அந்த இடத்திற்கு நேர் எதிரில் மிக அழகான ஒரு இடத்தை தேர்வு செய்து இளைஞர்களை ஈர்க்கக்கூடிய வகையில், மக்களை ஈர்க்கக்கூடிய வகையில் இந்த நிறுவனத்தை இங்கே நீங்கள் அமைத்திருக்கிறீர்கள். அதனுடைய அமைப்பே எடுப்பாக இருக்கிறது, சிறப்பாக இருக்கிறது. இதனுடைய உரிமையாளர்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து, இந்த நிறுவனம் செழித்து வளர வேண்டும். இந்த நிறுவனம் இந்த பகுதியில் மட்டுமல்ல, இன்னும் பல பகுதிகளிலும் வாசனை வீச வேண்டும். இரண்டாவது நிறுவனமாக துவங்கியிருக்கும் இந்த அஸ்வத் ஷோரூம் இன்னும் 50ஆக 500ஆக கிளை நிறுவனங்கள் துவங்க வேண்டும் என்று துவா செய்தவராக அன்பு ஹாஜியார் அவர்கள் வியாபாரத்தை துவங்கி வைக்கிறார். ரொம்ப மகிழ்ச்சி.